கூட பேசி இருக்கிறார். தொடர்ந்து அவருடைய வார்த்தையினாலே நம்மோடு கூட இடைப்படும்படியாக நம் ஜெபத்தோடு நாம் காத்திருப்போம். நாம் ஜெபித்துக் கொண்டிருந்த நேரத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை காண்பித்தார். பரிசுத்த ஆவியானுடைய அந்த அபிஷேகம் ஒரு வில்லை போல, ஒரு நீட்ட ஒரு வில் அநேகர் மேல அபிஷேகம் அது. ஆனா அது அநேகருடைய தலையின் மேல அப்படியே நிழலாட்டமாய் அப்படியே வந்து இப்படி நின்று கொண்டிருக்கிறது. இட் இஸ் ரெடி டு பிளஞ்ச் இன், உள்ளே பாய்வதற்கு அந்த அபிஷேகம் ஒரு அம்பை போல இருக்கிறது. விட்டு கொடுக்கிறவர்களுடைய வாழ்க்கையில அது உள்ளே பாய்ந்து செல்லும். இங்க இருக்கிற எல்லாரும், நீங்க இந்த ஜபத்துல நீங்க இணைஞ்சு ஜபிச்சாலும் சரி, இது என்னன்னு எனக்கு தெரியலன்னு நீங்க உதாசீனப்படுத்தாலும் சரி, ஒவ்வொருவருடைய தலையின் மேலும் கர்த்தருடைய அபிஷேகம் ஆயத்தத்தோடு நின்று கொண்டிருக்கிறது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். ஜபத்துல இன்னும் அதிக நேரத்தை செலவழிங்க. தேவனுடைய வார்த்தை அதிகமா படிங்க. ப்ரே பண்ணிக்கிட்டே இருங்க. எதுவுமே ப்ரே பண்ணி எதுவுமே நடக்கலைங்கன்னு உங்களுக்கு ஃபீல் ஆனாலும் ஃபீல் ஆகலைனாலும், சிலர்லாம் வந்து ஜெபம் பண்ணி ஏதாவது நடந்தாதான் அடுத்த ஜெபம் பண்ணுவாங்க. நிறைய நேரங்களிலே நம்ம ஜெபிக்கும் போது ஒரு சிலதெல்லாம் நகராத மாதிரியே இருக்கும். ஒரு சில மலைகள் எல்லாம் நகராத மாதிரியே இருக்கும். ஒரு மலை விலகும்படி ஜெபிப்போம், ஆனால் அந்த மலை இருக்கிற இடத்திலே தான் இருந்துகிட்டு இருக்கும். ஆகையினாலே தயவு செய்து உங்களை நான் இந்த கால வேளையில உற்சாகப்படுத்துகிறேன். ஜெபத்திலே சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு அம்பை போல சரியாக உங்களுடைய தலைக்கு மேலாக நின்று கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்திலே தியாகமாய் நேரத்தை செலவழிக்கிறவர்கள், கர்த்தருடைய சமூகத்திலே தியாகமாய் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதை தியானிக்கிறவர்கள், வாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில அந்த அபிஷேகத்தின் வல்லமை ஒரு அம்பை போல பாய்ந்து செல்லும். அவங்க ஒரு இடத்துல அவங்கள நிற்க விடாது. அந்த அபிஷேகம் அவர்களை தேவ சித்தம் நடக்கிற எல்லா இடத்துக்கும் அவங்கள கூட்டிட்டு போகும். அவங்க நிமித்தமா கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்வார். இது நான் நம்புறேன். இது நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, இது கர்த்தர் சபைக்காக வைத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆகையினால இந்த கால வேளையில இதை கர்த்தர் நமக்கு உறுதிப்படுத்துகிறார். இதை தேவன் தான் ஆரம்பித்திருக்கிறார், தேவன் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அவருடைய வருகையின் பரியந்தம் நம்ம இந்த காரியத்தில் இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஜெபத்திலே அதிகமாய் தரித்திருப்போம். ஆண்டவர் அப்பப்போ நிறைய காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அநேக ஆவியின் தாக்கங்களை குறித்து வெளிப்படுத்துகிறார். அது வெளியேற்றப்பட நம்ம ஜெபிக்கலாம். இது ஏதோ வேற யாருக்கோ இருக்குன்னு கூட நினைக்க வேண்டாம். அது நம்ம வாழ்க்கையில் இருக்கா, நம்ம குடும்பத்தில் இருக்கிறான்னு சொல்லி நம்மளே என்ன பண்ணணுங்க, ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இச்சையின் ஆவின்னு வேற யாரோ ஒருத்தர நியாயம் தீர்க்க கூடாது. பாரு அவன் பாரு இச்சையோட தான் பார்க்குறான். நியாயம் தீர்த்தோம்னா அதே ஆவி அடுத்த செகண்டை நம்மளை வந்து பிடிக்கும். ஆகையினாலே எப்பயுமே கர்த்தர் ஒரு காரியத்தை குறித்து பேசினாருன்னு சொன்னா அது மற்றவங்களுக்கு அது எனக்கு இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணாதீங்க, நினைக்காதீங்க. நம்ம என்ன பண்ணணும், ஒரு காரியத்தை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தினாருன்னா ஆராய்ச்சி பார்க்கணும். நம்ம குடும்பத்தில் இருக்கிற மக்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக நம்ம ஜெபிக்கணும். எப்பயுமே நியாயம் தீர்க்கிற வேலையை பரிசுத்த ஆவியானவர் செய்ய மாட்டாரு. கண்டித்து உணர்த்துவார். உணர்த்தினதுக்கு அப்புறம் அவங்கள பரிசுத்த பாதையில நடத்துவார், சித்தத்தை வெளிப்படுத்துவார். இதுதான் ஆவியானவர். குற்றப்படுத்துவது ஆவியானுடைய வேலை இல்லை. அப்போ உங்களை குற்றப்படுத்துகிற எண்ணங்கள் உங்களுக்குள்ள வந்தாலும் சரி, இல்லை நீங்க வேற யாராவது குற்றப்படுத்தினாலும் சரி, நம்மளுடைய ஆவியை சோதித்து பார்க்கணும். உண்மையாலுமே அது பரிசுத்த ஆவியா இல்லை வேற ஏதாவது ஆவியான். சரிங்களா? ஆகையினாலே கர்த்தர் ஒரு காரியத்தை குறித்து வெளிப்படுத்தும் போது ஜாக்கிரதையுடன் அந்த காரியங்களிலே நீங்கள் ஜெபியுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை வாசியுங்கள். இதனாலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்ப போகிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்காக வைத்திருக்கிற திட்டங்களை எவ்விதமாக வெளிப்படுத்த போகிறார்? How is God going to reveal the plans in your life? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில தன்னுடைய திட்டங்களை எவ்விதம் வெளிப்படுத்துவார்? 3 காரியங்களை நான் உங்களோடு சொல்ல போகிறேன். முதலாவது, the right place, the right people, the right plan. சரியான இடம், சரியான மக்கள், சரியான திட்டம். 3 காரியங்களோடு இந்த நாளில் பேச போகிறேன். நல்லா கவனிக்கணும். பெரியவங்க சின்னவங்க யாரா இருந்தாலும் சரி, தயவு செய்து முழு கவனத்தோடு கவனிக்கணும். 3 காரியங்கள்: ரைட் பிளேஸ், ரைட் பீப்புள், ரைட் பிளான்.
சரியான இடம், சரியான மக்கள், சரியான திட்டம். இந்த மூன்றும் கைகூடி வரும் பொழுது தேவனுடைய திட்டம் என்ன ஆகும்? நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். அதை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். என்னுடன் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9வது அதிகாரம் 173 பக்கத்தில் இருக்கிறது. 9வது அதிகாரம் 5லிருந்து 6 வசனங்கள் சேர்ந்து வாசிப்போமா? அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசுதானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆவியானவரே, இந்த வார்த்தைகளை கொடுத்தது நீங்க. இந்த வார்த்தைகளை உணர்வுள்ள வார்த்தைகளாய், ஜீவனுள்ள வார்த்தைகளாய், இருதயத்தை பிளக்கக்கூடிய வார்த்தைகளாய், உம்முடைய பிள்ளைகளுடைய சிந்தையை ஊடுருவக்கூடிய வார்த்தைகளாய், வல்லமையுடைய வார்த்தைகளாய் நீர் பேசும்படி ஆவியானவரே உம்மை நாங்கள் அழைக்கிறோம். போதகத்தின் ஆவி, போதகத்தின் அபிஷேகத்தை அடியேனுக்கு தந்து அடியேனுடைய நாவின் வழியாக நீர் பேசும். கேட்கிற ஒவ்வொரு செவிகளும் ஒவ்வொரு இருதயமும் விருத்த சேதனம் பண்ணப்படுவதாக. கர்த்தாவே, நீர் அப்பா, நீங்க ஆராய்ந்து பார்த்து உள்ளத்தின் நினைவுகளை வகையறுத்து அப்பா, நீங்க சோதித்து பார்த்து ஆராய்ந்து பார்த்து இந்த வார்த்தை வல்லமையானுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விதைக்கப்பட அது பலன் தர கர்த்தருடைய ஆவியானவர் கிருபை செய்யும். தடைகள் எல்லாம் மாற்றும், சிந்தைகள் எண்ணங்களை எல்லாம் ஒருமுகப்படுத்தி உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நான் கொஞ்ச நேரம் எடுத்து பேச போறேன், அதனால தயவு செஞ்சு பேர் வித் மீ, என்னோடு கூட பொறுத்து கொள்ளுங்கள். ஏன்னா இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல போறோம். இதை சுருக்கமாகவும் சொல்ல முடியாது, ரொம்ப பெருசாகவும் பேச போறதில்ல. கரெக்டாக நான் ஒரு 45 to 50 minutes நான் பேச போறேன். டைம் ஆயிடுச்சு நமக்கு, ஆனாலும் பரவாயில்ல, உங்களோடு கூட இந்த காரியத்தை கண்டிப்பாக நான் பேசி ஆகணும். சரி, கவனிப்போம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வாசிக்கிறோம். பவுல் சவுலா இருந்தார். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் தொட்டதுக்கு அப்புறம் அவர் எப்படி மாறினாரு? பவுலாக மாறினார். எல்லாரும் நல்லா கவனிக்கணும். இப்போ இவர் போகிற வழி, தமஸ்குவுக்கு போகிற வழியில எந்த ஆணையை எடுத்துக்கொண்டு போகிறாருன்னா, உலகம் எங்கிலும், உலகம் பக்கத்தில் இருக்கிற ஊர்ல இருந்து ஆரம்பிச்சு எருசலேமிலும் பக்கத்தில் இருக்கிற ஊர்களிலும் இருக்கிறதான இயேசுவை பின்பற்றுகிற மனிதர்களை பிடித்து சிறையில் அடைக்க வேண்டும் என்கிறதான ஒரு ஆணை கடிதத்தோடு அங்கே கவர்னர்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, வேகமாக இவரோடு கூட அடியாட்கள் கொஞ்சம் பேர்லாம் குதிரையில் என்ன பண்ணுறாங்க, தமஸ்கு என்கிறதான ஒரு ஒரு ஊருக்கு இவங்க போகிறாங்க. போகிற வழியிலே கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய பிரசன்னன்றதை விட இயேசு நேரடியாய் அப்போஸ்தலனாகிய பவுலை என்ன பண்றாரு? சந்திக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இன்னொரு பெயர் என்னன்னா, அவர் 13வது அப்போஸ்தலர்னு சொல்லுவாங்க. ஏன்னா மொத்தம் 12 பேரை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? பெயர் சொல்லி அழைத்தார் இந்த பூமியில் இருக்கும் போது. ஆனா 13வது ஒரு மனுஷனை நேரடியாக சந்தித்தது யாரு? சவுல். சவுலாய் இருந்து பவுலாய் மாறின மனிதன். இப்ப அவரை பார்த்து என்ன சொல்றாரு? சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? அப்படித்தானே சொல்றாரு. 4வது வசனத்துல அப்படிதான் வாசிக்கிறோம். 5வது வசனத்துல அவன் 2 கேள்வியை கேட்கிறான். அந்த 2 கேள்வியை வைத்து தான் இந்த நாளில் நம்முடைய செய்தி இருக்க போகிறது. முதலாவது அவன் என்ன கேட்கிறான்? வாசிங்க. என்ன 5வது வசனத்துல போட்டிருக்கு? அதற்கு நீ இல்ல, அவன் கேட்கிற கேள்வி என்ன? ஆண்டவரே, நீர் யார்? பவுல் கேட்ட முதல் கேள்வி யாரு? Who are you God? Who are you Lord? அப்படின்ன உடனே ஆண்டவர் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றார். Who are you ன்னு என்ன பண்றாங்க? இன்டர்வியூல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க இல்லைங்களா? I am so and so, நான் இந்த வேலையை செஞ்சேன், அதை படித்தேன், இதை படித்தேன்னு அந்த மாதிரி ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர் ஆரம்பிக்கும் போதே நான் வானத்தையும் பூமியும் சர்வ வல்லமையுடைய ஆரம்பிக்கல. அவர் என்ன சொல்றாரு? நீ துன்பப்படுத்துகிறான கர்த்தர் நானே. ஸோ டைரக்டா இங்க ஆல்ரெடி சவுல் டைம் வேஸ்ட் பண்ணிட்டார். இனிமேலும் அவருடைய அழைப்பை கூப்பிட்டு உட்கார வச்சு நிறைய புரிய வச்சு, நான் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர், மாம்சத்துல கிறிஸ்து, அதெல்லாம் சொல்ல விரும்பல. டைரக்டா ஆண்டவர் பாயிண்ட்டுக்கு நச்சுன்னு வந்துட்டார். என்ன சொல்லிட்டாரு? நீ என்ன துன்பப்படுத்துற அப்படின்னு. அடுத்த கேள்வி அவன் என்ன கேட்கிறான்? அடுத்த கேள்வி என்னங்க கேட்டான்? நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய நீர்
சித்தமாய் இருக்கிறீர். வாசிங்களா அந்த பகுதியை வாசிங்க. நான் என்ன செய்ய கர்த்தர் சித்தமாய் இருக்கிறீர். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர். ஏற்கனவே இந்த சின்ன பார்ட்டை மட்டும் நான் பேசியிருக்கிறேன் உங்களோடு கூட. ஆனால் இதில் அதோட இன்னும் கொஞ்சம் அடுத்த செகண்ட் பார்ட் மாதிரி முன்னாடி இருக்க இன்ட்ரடக்ஷனையும் சொல்லி நான் பேச போகிறேன். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ செகண்ட் கேள்வி என்ன கேட்குறா, ரெண்டாவது கேள்வி என்ன கேட்குறா, நான் என்ன செய்யணும். முதலாவது நீர் யார், ரெண்டாவதா நான் என்ன செய்யணும். ஸோ இந்த காரியத்தை வைத்து தான் இந்த நாளிலே நம்ம இந்த செய்தியை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது ரைட் பிளேஸ், சரியான இடம். கர்த்தர் இந்த காரியத்திலெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவனுக்கு சொல்றார், என்ன பண்ணு, 6வது வசனம் பாருங்க. நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். 7வது வசனம். அவனோடு கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டி கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வையில்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ இவன் என்ன பண்றான்னா ஒரு இடத்துல இருக்கிறான். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஒரு இடத்துல அவன் தலையிலிருந்து இருந்து தன் கண்களை திறந்த போது அவர் 3ஆம் நாள் அவன் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ இந்த பட்டணத்துக்குள்ள போ. இவன் எங்க போறதுக்கு கிளம்புனா, தமஸ்குவுக்கு போற கிளம்புனா. ஆனா கர்த்தர் இவனை என்ன பண்றாரு, வேற ஒரு இடத்திற்கு போக சொல்றாரு. இந்த மாதிரி பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் பார்க்கிறோம். யாரு? ஒரு தீர்க்கதரிசி. யார்? யோனா. எங்க போக சொன்னார் ஆண்டவர்? நினிவேக்கு போக சொன்னாரு. ஆனா இவன் எங்க கிளம்பி போய்கிட்டு இருக்கிறான்? தர்ஷீஷுக்கு போறான். ஆண்டவர் அவனை உடச்சி நொறுக்கி மீன் வயிற்றுக்குள்ளெல்லாம் போய் பெரிய சாகசெல்லாம் படைச்சி கடைசி என்ன பண்றான், நினிவேல வந்து அந்த மீன் அவனை கக்கி விடுகிறது. ஸோ கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவங்கள உடச்சி உருவாக்கி அவர்களை பரிபூர்ண சித்தம் செய்வதற்கு அவர்களை தகுதிப்படுத்துகிறார். இப்போ நீங்களும் நானும் நம்ம எல்லாருமே தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? அவ்வளவுதானே அவங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். சரி, இப்போ இந்த மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த மனிதனாகிய சவுல், இந்த சவுல் அந்த இடத்திற்கு போகும் பொழுது அந்த சரியான இடத்திற்கு போகும்போது சரியான இடத்திலே நடந்த 4 முக்கியமான காரியங்களை நான் சொல்ல போகிறேன். முதலாவது என்ன அப்படின்னா 9வது வசனத்துல வாசிக்கிறோம், அவன் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். அவன் என்ன பண்றான் அப்படின்னா அவன் ஃபாஸ்டிங்ல இருக்கிறான். ஏன்னா he is so confused. அவன் ரொம்ப குழம்பி இருக்கிறான். என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியல. யார் இந்த ஆண்டவர்? அவர்கிட்ட பேசின உடனே அவருடைய மகிமை, இந்த வெளிச்சத்தை பார்த்தவன் என் கண்ணெல்லாம் குருடாய் போச்சு, கண்ணு தெரிய மாட்டேங்குது. இப்போ அவர் வேற என்னை இங்க போய் தங்கிருன்னு வேற சொல்றாரு. இப்ப நான் அடுத்து என்ன செய்யணும்? குழப்பத்தில் இருக்கிற அவன் என்ன பண்றான்னா முதலாவது உபவாசிக்கிறான். சரியான இடத்துல நீங்க இருக்கும் பொழுது நீங்க முதலாவது என்ன தெரியுங்களா பண்ண ஆரம்பிப்பீங்க? யூ வில் ஃபாஸ்ட். நீங்கள் உபவாசிக்க ஆரம்பிப்பீர்கள். நீங்க ஒரு சர்ச்சுக்கு போறீங்க அப்படின்னா அந்த சர்ச் உங்களுக்கு சரியான இடம்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கான 4 வழிகள். முதலாவது அந்த சபையில அதிகமா எது ஊக்குவிக்கப்படும் தெரியுங்களா? உபவாசம். உபவாசித்து ஜெபிப்பது ஊக்குவிக்கப்படும். உபவாசத்தை பத்தியோ ஜெபத்தை பத்தியோ பேசாத சபையை விட்டு தயவு செஞ்சு வெளியே ஓடுங்க. அந்த சபையில இருக்கக்கூடாது. அது சபையே கிடையாது. ஜெபித்து உபவாசிக்கிற சபை மாத்திரம்தான் சபை. இது உண்மை. இது யார் மறுத்தாலும் சரி, யார் ஏத்துக்கலனாலும் சரி, இதுதான் உண்மை. ஜெபிக்கிற சபையா இருக்கணும், உபவாசிக்கிற சபையா இருக்கணும். சோ முதல் இவன் சரியாக கர்த்தர் இவனை அந்த இடத்திற்கு அழைத்து செல்லும் பொழுது இவன் முதலாவது செய்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னா இவன் ஜெபிக்கிறான். இவன் உபவாசிக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததா 11வது வசனத்துக்கு வாங்க. தமஸ்குவிலே 10 தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். 11 சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெரு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தினாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, ஜெபம் பண்ணுகிறான். He is praying. He is not only fasting, he is praying. So சரியான இடத்துல இருக்கும்போது இரண்டாவது நடக்கக்கூடிய காரியம் என்னது? ஜெபம்.
you will be ignited to pray. நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களுக்கு அந்த ஒரு ஆசை வரும். சரியான இடத்துல இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அந்த தூண்டுதலை உணர்த்திக்கிட்டே இருப்பார். அது எப்படின்னா, இந்த அடுப்பு கங்கு இருக்கு இல்லைங்களா, அடுப்பு கங்கு கொஞ்சம் அமையும் போது என்ன பண்ணுவோம், நம்ம ஊதுவோம், அதை கிளறி விடுவோம் இல்லைங்களா, அப்படிதானே? கிளறி விட்டு என்ன பண்ணுவோம், உள்ள இருக்கிற தணல் இன்னும் என்ன ஆகணும், பற்றி பிடித்து எரியணும்னு நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா. அதே மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் நம்ம ஜெபிக்கும் பொழுதும், ஆலயங்களில் இந்த மாதிரி ஆராதனைகளில் கூடி வரும் பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் என்ன தெரியுங்களா பண்றாரு, நம்மள அவர் தன்னுடைய அந்த பிரசன்னத்தினாலே அப்படியே நம்மள இன்ஸ்டிங்க்ட் அவர் என்ன பண்றாரு, நம்மள பண்றாரு. போக்குனா என்ன தெரியுங்களா, இன்னும் பற்றி எரி, இன்னும் எனக்காக பிரகாசி, இன்னும் எனக்காக எழும்பு, இன்னும் எனக்காக காத்திரு என்று சொல்லி அவர் நம்மோடு கூட என்ன பண்றாருங்க, அவர் நம்மை உணர்த்துகிறார், நமக்கு உற்சாகத்தை அவர் ஏற்படுத்துகிறார். ஆவியானவர் வர்றது, நிறைய பேர் ஆவியானவர் வர்றது அப்படியே கிளர்ச்சி ஊட்டுவதற்காக கிடையாது, அப்படியே நமக்கு அப்படியே மெய்சில் இருக்க வைக்கிறது, அது மாத்திரம் இல்லை. ஜெபிக்கிற அந்த ஆவியை நமக்குள்ள தருவார். நம்மளால ஜெபம் பண்ணாம இருக்கவே முடியாது. நம்ம அமைதலா இருந்தாலும் ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து என்ன பண்ணிட்டே இருப்பார் தெரியுங்களா, ஜெபித்து கொண்டே இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க சரியான இடத்துல நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். அடுத்ததா 11ஆம் வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். 9:11, நீ எழுந்து நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய், யாருடைய வீடு, யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவன். அங்க ஒரு மனுஷன், அந்த மனுஷன் யாரு, யூதான்னு போட்டிருக்கு. இந்த யூதான்ற மனுஷன் இன்ஃபேக்ட் கண்டிப்பா அவர் யாரை பின்பற்றுகிறவராக தான் இருந்திருக்கணும், இயேசுவை பின்பற்றுகிறவராக தான் இருந்திருக்கணும் ஆப்வியஸா. ஆனா சவுலுக்கும் யூதாவுக்கும் சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் இல்லை. ஏன்னா சவுல் யாரை துன்பப்படுத்தும்படி போறாரு, கிறிஸ்தவர்களாம் துன்பப்படுத்தும்படி போறாரு. ஆனா சவுல போய் இப்ப எங்க தங்க சொல்றாரு ஆண்டவர், யூதான்ற ஒரு மனுஷன். அந்த யூதான்ற மனுஷன் யாரு, கண்டிப்பா இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷனாக தானே இருக்கணும். இப்போ இந்த இடம், இப்போ மூன்றாவதை பார்க்கிறது என்னன்னா, பீயிங் பிளான்டட். நீங்கள் எந்த இடத்துல நிலைநாட்டப்படுகிறீர்களோ, எந்த இடத்துல விதைக்கப்பட்டிருக்கிறீர்களோ, be rooted in that place. நீங்கள் எந்த இடத்துல கர்த்தர் உங்களை நிலைநாட்டி வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, உறுதியாயிருங்க. அநேகர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டவர்கிட்ட கோச்சிக்க மாட்டாங்க, பாஸ்டர்கிட்ட கோச்சிட்டு தான் போவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? பாஸ்டர் கிட்ட கோச்சிக்கிட்டா பாஸ்டரோட நேரில் பேசலாம், ஆனால் பாஸ்டர்கிட்ட கோச்சிக்க மாட்டாங்க. பாஸ்டர் கிட்ட கோச்சிக்கிட்டு ஆண்டவர் விட்டு போயிடுவாங்க. ஆனால் நல்லா கவனிக்கணும், கிறிஸ்தவங்களா நம்ம போற எல்லா இடமும் சர்ச்சு தான். சர்ச்செல்லாம் இல்லைன்னு சொல்ல, அங்கேயும் ஆவியானவர் இருக்கிறாரு. ஆனா நீங்கள் கனி கொடுக்கக்கூடிய இடம்னு சொல்லி தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், ஒன்று வச்சிருக்கிறார். அந்த இடத்துல இருந்தா மாத்திரம்தான், அந்த சபையில நீங்க நிலைநாட்டி இருக்கும் பொழுது மாத்திரம்தான் உங்களால அதிக கனிகளை கொடுக்க முடியும். உங்களுக்கு ஏற்கனவே பல தடவை இந்த ஓமையை சொல்லியிருக்கிறேன். ஒரு அத்தி பழத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மரத்தை எடுத்துட்டு போய் வனாந்தரமான ராஜஸ்தான்ல போய் வச்சிங்கன்னா வருமா? ஏன்னா அதற்கு அந்த மண்ணு தேவைப்படுது. அது கனிகளை கொடுக்கணும்னா அதற்கு அந்த மண்ணு தேவைப்படுது. அதே போலதான் அப்போ மூன்றாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சரியான இடம்னு சொல்லி சொன்னா, அந்த சரியான இடத்துல கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார், உறுதியாய் நிலைநாட்டி வைப்பார். சில நேரங்களில் நம்மளே நினைச்சு இந்த இடம் வேணாங்க, ரொம்ப போர் அடிக்குது, சிம்மனா சர்ச்சி வந்து இதே 4 செவுரு தான், இதே பாஸ்டர் மூஞ்சி, இதே ஆட்கள் தான், போர் அடிக்குது, கொஞ்சம் வேற சர்ச்சுக்கு போகலான்னு நீங்க நினைச்சாலும் ஆண்டவர் உங்களை பிடிச்சி இழுத்துட்டு உட்கார வைப்பார். காரணம் என்ன தெரியுமா, ஆண்டவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். ஏன்னா நீங்க இந்த இடத்துல இருந்து உங்களால என்ன பண்ண முடியும், இந்த இடத்துல இருந்து மாத்திரம்தான் உங்களால கனி கொடுக்க முடியும் என்பதை தேவன் தெளிவாக அறிந்து வச்சு, இந்த இடத்துல இருந்துதான் உங்களுடைய வாழ்க்கையில தேவ திட்டம் வெளிப்படும் என்பதை கர்த்தர் முன் குறித்து வச்சிருக்கிறார். You can be any other place, you can be in any other place. நீ எந்த இடத்துல வேணா இருக்கலாம், ஆனா எல்லா இடத்துலயும் உங்களால கனி கொடுக்க முடியாது. இயேசுக்குள்ள இருக்கலாம், வைராக்கியமா இருக்கலாம், ஜோம் பண்ணலாம், பைபிள் படிக்கலாம், எல்லாம் ரைட்டு தான். ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதை போல தோன்றலாம், ஆனா கனியற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம். காரணம் இல்லை, கர்த்தர் என்னை நிலைநாட்டி வைத்திருக்கிற இடத்துல நான் நிற்காமல் நான் போய்விட்டேன். ஸோ மூன்றாவதா நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ரைட் பிளேஸ். அப்போ சரியான இடத்துல கர்த்தர் நம்மை நிலைநாட்டும் பொழுது நாம் அங்கே கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம். அடுத்தது நான்காவதா நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, அங்கே 12வது வசனம், அனனியா என்னும் பேருள்ள மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன் மேல் கை வைக்கவும். அந்த வார்த்தையை படிங்களேன், சத்தமா படிங்க. என்ன போட்டிருக்கு எங்க கையில பைபிள் இருக்கா? பைபிள் வச்சிருக்கோம், சத்தமா அந்த 12வது வசனத்தை வாசிங்க. அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன் மேல் கை வைக்கவும்
கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. தரிசனம் கண்டான். ரைட் பிளேஸ்ல உங்களுக்கு விஷன்ஸ் கிடைக்கும். தரிசனங்களை கர்த்தர் காண்பிப்பார். சரியான இடத்துல நீங்கள் நிலை நிற்கும் பொழுது, கனி கொடுக்க தேவன் உங்களை ஏற்படுத்தியிருக்கிற இடத்துல நீங்கள் நிலை நிற்கும் பொழுது, வெறுமனே பாஸ்டருக்கு மாத்திரம் இல்லை, உங்க ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? தரிசனத்தை காண்பிப்பார். உங்க வாழ்க்கையின் திட்டங்களை குறித்து உங்களுக்கு விஷனா காண்பிப்பார். அது கனவா இருக்கலாம், விஷனா இருக்கலாம். கண்டிப்பா உங்களோட கூட பேசுவார். உங்ககிட்ட பேசி பேசி நீங்க கவனிக்கல, ஃப்ரீக்வன்சி சரியில்லைன்னா தான் ஆண்டவர் யார்கிட்ட பேசுவார்? பாஸ்டர் கிட்ட பேசுவார். எப்பயுமே நல்லா புரிஞ்சிக்கணும். இப்போ நம்ம சர்ச்சில் எத்தனை பேர் இருக்கிறோம்? ஒரு 150 பேர்னு வச்சுக்கோமே. 150 பேர்கிட்டையும் தேவன் பேச ஆயத்தமாக தான் இருக்கிறார். ஆனால் இதில் யாராவது ஒருத்தர் தொடர்பு எல்லைக்கு வெளியில் போயிட்டாருன்னா அவங்க கிட்ட பேச வேண்டியது அப்போதான் ஆண்டவர் யார்கிட்ட பேசுவார்? பாஸ்டர் கிட்ட பேசலாம், இல்லை வேற ஏதாவது ஊழியக்காரர்கிட்ட. பாஸ்டர் கிட்டன்னு இல்லை, வேற ஏதாவது ஊழியக்காரர் வேற மனிதர்கிட்ட யார்கிட்ட வேணா பேசலாம். ஆனால் நம்ம எல்லாருமே ஃப்ரீக்வன்சிக்குள்ளே இருந்துட்டோம்னா ஆண்டவர் நம்ம கிட்ட நேரடியாக பேசுவாரா, பேச மாட்டாரா? எங்க பேசுகிற தெய்வன் தானே, கண்டிப்பாக பேசுவார். ஆனால் நம்மளுடைய அவைலபிலிட்டி இல்லை. நம்ம ரொம்ப பிஸி ஆகிட்டோம். ஒன்று பிஸி ஆகிட்டோம், இல்லை அவருடைய சித்தத்தை விட்டு வெளியே போயிட்டோம். அப்போ அவரால் பேச முடியாது, அவரால் தரிசனங்களை காண்பிக்க முடியாது. அப்படி அதையும் மீறி தரிசனம் வந்துச்சுன்னா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அது பொய்யான தரிசனம், பொய்யான காரியங்கள், பிசாசு காண்பிக்கிற வஞ்சனைகள்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நான்காவதா சரியான இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடியது என்னது? விஷன்ஸ். என்ன விஷன்? அடுத்து நான் என்ன செய்யணும்? என்னுடைய நெக்ஸ்ட் மூவ் என்ன? என்னுடைய அடுத்த திட்டம் என்ன? கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற அடுத்த காலகட்டம் என்ன? வாட் இஸ் மை நெக்ஸ்ட் சீசன்? என்னுடைய அடுத்த காலம் என்ன? பாஸ்டர் செல்வின் அவங்க வந்தப்போ பேசினாங்க இல்லைங்களா? இசக்கார் புத்திரர் என்ன பண்ணாங்களா? காலத்தை அறிந்தவர்களாய் அந்த நாட்களை அவர்கள் பிரயோஜனப்படுத்தி கொண்டார்கள். அப்போ சீசன்ஸ், காலங்கள். இந்த காலத்துல இந்த காரியம். இப்ப மற்ற சர்ச்லாம் வேற என்னமோ பேசிட்டு இருக்கும்போது நம்ம சர்ச்சில் நிறைய ஆவி அது இதெல்லாம் பேசுறோம். ஏன்? இந்த காலத்துல கர்த்தர் நமக்கு அதை வெளிப்படுத்துகிறார். இன்னும் கொஞ்ச நாட்கள் ஆகும்போது ஆண்டவர் வேறு ஒரு காரியங்களை வெளிப்படுத்துவார். பட் நத்திங் இஸ் கோயிங் டு பி அவுட் ஆஃப் த பைபிள். வேதத்தை விட்டு புறம்பே ஒன்றும் பேச போறது இல்லை. ஆனா கர்த்தர் காலங்களுக்கு ஏற்ற மாதிரி தரிசனங்களை கொடுக்கும் பொழுது அந்த தரிசனங்களை புரிந்து கொண்டு அதற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தேடுகிறார். ஹல்லேலூயா. அந்த ஜெபிக்கிறவங்க யாரா தான் இருக்க முடியும் தெரியுமா? கர்த்தருடைய இடத்திலே நிலைநாட்டப்பட்டவர்கள் தான் இருக்க முடியும். ஹல்லேலூயா. சோ கர்த்தருடைய இடம் அப்படின்னு சொல்லி சொன்னா கர்த்தருடைய இடமா அப்படின்னு நீங்க கன்ஃபார்ம் பண்றதுக்கு உங்களுக்கு 4 காரியம் சொன்னேன். முதலாவது அங்க என்ன நடக்கும்? உபவாசம் இருக்கும். ரெண்டாவது அங்க என்ன இருக்கும்? ஜெபம் இருக்கும். மூணாவது அங்க என்ன இருக்கும்? நீங்க நிலைநாட்டப்பட்டு இருப்பீங்க. நான்காவது அந்த இடத்துல தரிசனங்கள், கர்த்தர் விஷன்ஸ். விஷன்னா வெறுமனே ஜெப நேரத்தில் கண்கள் முன்பதாக வருது மாத்திரமல்ல, கர்த்தர் வரப்போகிற காரியங்களை குறித்து பேசுகிற ஒரு இடமாக அது இருக்கும். தரிசனம். ஹல்லேலூயா. சரி, அப்போ இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க போகக்கூடியதான சபையோ இல்லை இந்த சபையோ தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற சபையான்னு கொஞ்சம் நீங்க என்ன பண்ணணும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சரி, அடுத்ததான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ரைட் பீப்புள், சரியான நபர். சரிங்களா? சரி, இப்போ நம்ம வாசிக்கலாம். நம்ம அடுத்து அந்த 10வது வசனத்தை வாசிக்கலாமா? தமஸ்குல யார் ஆண்டவர் பார்க்கிறாரு? அனனியா என்னும் பேர் உள்ள ஒரு சீஷன் இருந்தான், அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். போதும். இப்ப கவனிக்கணும், யாரை பத்தி நம்ம பார்க்கிறோம்? அனனியா என்கிறதான ஒரு மனிதன். இந்த மனிதன் யாரு அப்படின்னா, இந்த மனிதன் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். அவன் இயேசுவை பின்பற்றுகிற ஒரு மனுஷனா இருந்தான். அதனாலதான் அவனுக்கு என்னன்னு பேர் போட்டிருக்குது? சீஷன், டிசைபிள். பழைய ஏற்பாட்டில் எங்கேயாவது சீஷன்ற பேர் இருக்கா? யாருமே சீஷன்னு கூப்பிட்டதே கிடையாது. ஜீசஸ் வந்த டைமுக்கு அப்புறம் தான் சீஷன்ற பேரே உருவாச்சு, டிசைபிள். அப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான்? கண்டிப்பா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த சரியான மக்கள் கர்த்தர் இந்த சரியான இடத்துக்குள்ள கொண்டு வந்துட்டார். நம்ம எத்தனை பேர் சிமிர்னா சபையில ஆலயமா சிமிர்னா சபையில இருக்கிறதுக்கு சந்தோஷப்படுறீங்க? சிலர் இல்லைன்னாலும் வேற வழி இல்லைங்க. நீங்கெல்லாம் கூப்பிடுறீங்க, வந்துட்டு இப்படிலாம் கேட்டிங்கன்னா என்ன, ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை நிறுத்திட்டு இப்படிலாம் கேள்வி கேட்டால் நான் என்ன சொல்கிறது? அல்லேலூயா சொல்லனா அப்போ விருப்பம் இல்லையான்னு கேட்பீங்க. இப்படி ட்ரிக்காவே கேள்வி கேளுங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. சரி, உண்மையாலுமே தேவன் ஏற்படுத்தின இடம், தேவன் ஏற்படுத்தின ஊழியம் இது கர்த்தர் நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். சரி, இப்போ பாருங்க, கர்த்தர் உங்களை ஒரு இந்த இடத்துல வச்சிருக்கிறாருன்னா
இந்த இடத்துல கூட்டிட்டு வர்ற நபர்களையும் ஆண்டவர் சரியான நபர்களாய் தான் கூட்டிட்டு வருவார். இதை நம்புறீங்களா நம்பலையா? ஆமென். நம்ம சர்ச்சில் இருக்கிற சகோதரர்களோ சகோதரிகளோ இவங்க வேற எங்கேயோ இருக்க வேண்டியவங்க இங்க வரல. இங்க இருக்கும்படியாக அழைக்கப்பட்ட அந்த கூட்டத்தை தான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? சேர்த்து வைத்திருக்கிறார். ஒரு சிலர் நீங்க ரொம்ப தூர இடத்துல இருந்து வரீங்க. வார வாரம் உங்களுடைய வந்து போறதுக்கு செலவே கண்டிப்பா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு பெட்ரோல் செலவு அதெல்லாம் 500லேருந்து 1000 ரூபா ஆகலாம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? இந்த இடத்துக்கு தான் வருவேன்றீங்க. எதனால? எதுனா சரியான இடம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இங்க ஏதோ மேஜிக் எல்லாம் பண்ணல. எல்லா மக்களும் இங்க வரணும்னு யாரும் மந்திரம்லாம் போடல. இல்லை உங்களை மெஸ்மரைஸ் பண்றதுக்கோ உங்களை மயக்க வைக்கிறதுக்கோ இங்க மியூசிக்கோ அந்த மாதிரி கலர்ஃபுல் லைட்டோ பெரிய மீடியா பிரசன்டேஷன்லாம் மீடியா ப்ரொடக்ஷன் இங்க ஒன்றும் கிடையாது. அப்ப என்ன உங்களை அழைத்துட்டு வருது? இது சரியான இடம், நான் வளருவதற்கான சரியான இடம், கனி கொடுப்பதற்கு சரியான இடம்னு சொல்லி கர்த்தர் உங்களோட இடைப்பட்டதுனால தான் நீங்க என்ன பண்றீங்க? தூர இடத்துல இருந்து நீங்க வரீங்க. ரெண்டாவதா, தூர இடத்துல இருந்து நீங்க வந்தீங்கனாலும் அடுத்ததா நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, கர்த்தர் என்ன சரியான நபர்களோடு என்ன என்ன பண்றாரு? இணைக்கிறார், என்னை கனெக்ட் பண்றார், என்னை தொடர்பு படுத்துகிறார். மக்கள் இல்லாம நீங்க ஒருத்தர் மட்டும் இந்த ஆலயத்துல வந்து ஆராய்ச்சா அது பேர் ஆராதனையா? அது சபைன்னு சொல்ல முடியுமா? இல்ல. நம்ம இத்தனை மக்கள் இருக்கிறோம், இத்தனை குடும்பங்கள் இருக்கிறோம். இப்ப செகண்ட் சர்வீஸ்ல வேற கொஞ்சம் பேர் வருவாங்க. சோ இவங்க எல்லாரையும் சேர்த்து கர்த்தர் நம்மள என்ன பண்றாரு? ஒரு குடும்பமாக இணைத்திருக்கிறார். அன்னைக்கு கூட அக்கா சொல்லிட்டு இருந்தாங்க, குடும்பம்னு சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா, ஒரு கல்யாணம்னா எல்லாரும் என்ன பண்ணிடுறோம்? எல்லாம் போயிடுறோம் அப்படின்னு சொல்லி அக்கா சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்போ நம்மை குடும்பமாக இணைத்திருக்கிறார். காரணம் என்ன? சரியான நபர்கள் நம்முடைய தொடர்பிலே கர்த்தரை ஏற்படுத்துகிறார். சரி, இப்போ நம்ம சர்ச்சில் இருக்கிற ஆட்கள் நல்லா கவனிக்கணும். இது செகண்ட் டெஸ்ட். முதல் டெஸ்ட் இடத்துக்கான டெஸ்ட், ரெண்டாவது டெஸ்ட் கூட இருக்கிற நபருக்கான டெஸ்ட். இதுல தான் நம்ம நிறைய பேர் தோத்து போயிடுறோம். அதனால நல்லா கவனிக்கணும். இப்ப சரியான நபரா இருக்கிறாங்களான்றதுக்கு 4 காரியத்தை நான் சொல்ல போறேன். சரிங்களா? நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. முதலாவது, இந்த இணைக்கப்படுகிற என்னோடு கூட கனெக்ஷன் ஆகிற இந்த பர்சன், இந்த நபர் தேவனோடு கூட முதலாவது இணைக்கப்பட்டிருப்பார். சரிங்களா? அதுதான் நம்ம யாரை பத்தி பார்க்கிறோம் இங்க? அனனியாவை பத்தி பார்க்கிறோம். அனனியா என்ன பண்றாரு? அவர் தேவனோடு கூட அவர் இணைக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறார். பாருங்க, அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சும்மா போறவன்லாம் கூப்பிட்டு தரிசனம் காமிக்க மாட்டார். அனனியா ஆயத்தத்தோட கர்த்தர் என்ன பேசுவாரோன்னு சொல்லி ரெடியா காத்திருந்தனால தான் கர்த்தர் யாருக்கிட்ட பேசினாரு? யாருக்கிட்ட பேசினாரு? பவுலை பத்தி அனனியா கிட்ட பேசினாரு. சோ அப்போ அனனியாவுக்கு கண்டிப்பா தேவனோடு கூட எப்படி இருந்திருக்கும்? நல்ல ஐக்கியம் இருந்திருக்கும். தேவனோடு கூட நல்ல தொடர்பு, நல்ல ஜெபிக்கிற மனிதன், நல்ல வேதத்தை வாசிக்கிற மனிதன், பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தை பெற்று, ஏன்னா 2வது அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார். சோ கண்டிப்பா ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்று இருப்பாரு. இருக்கிற வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? மணிக்கணக்கா உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். சோ கர்த்தர் உங்களை சரியான நபரோடு இணைக்கிறாருன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுடைய பிரேயர் லைஃபை பாருங்க. அவங்க எப்படி கர்த்தரோடு இணைந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்தது, ரெண்டாவதா, இந்த உங்களோடு கூட இணைக்கப்படுகிற இந்த நபர் எப்பொழுதும் கடந்த காலத்தை குறித்து பேச மாட்டார்கள். நல்லா கவனிக்கணும். கடந்த காலத்தை குறித்து பேச மாட்டார்கள். 17ஆம் வசனத்துக்கு வாங்க. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கு என்னை அனுப்பினார் என்றான். நல்லா கவனிக்கணும். இவன் என்ன பண்றான் அப்படின்னா, அனனியா அங்க போயிட்டு, நல்லா கவனிங்க எல்லாரும், என்ன பேசுறான்? சவுலே, ஆண்டவர் நீ வச்சு செஞ்சாரா? இவ்வளோ நாள் என்ன பண்ண? கிறிஸ்தவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு எல்லாரையும் பிடிச்சி என்ன பண்ண? ஜெயிலில் போட்ட. ஆண்டவர் சந்திச்சாரா? இதை நீ முதல்ல செஞ்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி பேசல. அடுத்து என்ன செய்யற போறாருன்றதான் பேசுறாரு. ஹல்லேலூயா. சோ எப்பயுமே நம்மோடு கூட ஒரு மனிதன் நம்மளை தொடர்பு படுத்தி நம்மை தேவனுக்குள்ளாக நடத்துகிற ஒரு மனுஷனா இருந்தா நீங்க புரிஞ்சுக்கலாம், அவர் எப்பயுமே உங்களுடைய கடந்த காலத்தை குறித்து பேச மாட்டார். நீங்க எவ்வளவு தப்பு பண்ணவங்களா இருந்தாலும் உங்களுடைய கடந்த காலத்தை குறித்து அவர் பேச போவது இல்லை. ஏன்னா தேவனோடு இருக்கிற அந்த மனிதன், தேவனோடு உறவில் இருக்கிற மனிதன்
உங்க வாழ்க்கையில செய்ய போகிற அடுத்த நெக்ஸ்ட் மூவ், கர்த்தருடைய அடுத்த செயலை குறித்து உங்களோடு தெளிவுபடுத்துவாரே ஒழிய உங்களுடைய பழைய வாழ்க்கையை பேசி உங்களை அவர் குற்றப்படுத்த மாட்டாரு. நான் சொல்றது புரிஞ்சதுங்களா? அப்போ நம்ம சபையில குற்றப்படுத்துகிற பேச்சு ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அப்படின்னா நீங்க தப்பான இடத்துல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? நம்ம சபையில யாரையும் குற்றப்படுத்தி பேச கூடாது. நம்ம ஒருத்தங்கிட்ட பேசும்பொழுது இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், நீ அதையே செஞ்சிருக்கலாம்ல, அப்பவே நீ வந்திருக்கலாம்ல, தயவு செஞ்சு டோன்ட் டாக் அபவுட் த பாஸ்ட். கடந்த காலத்தை குறித்து ஒரு நாளும் பேசாது. கர்த்தர் அவங்களை மீட்டுட்டாரு, ஆண்டவர் சவுலை தொட்டுட்டாரு, ரட்சிச்சிட்டாரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. டாக் அபவுட் இஸ் நெக்ஸ்ட் மூவ். கர்த்தருடைய அடுத்த செயலை குறித்து பேசுங்க. கர்த்தர் என்ன காண்பிக்கிறாருப்பா, இல்ல என்ன செய்ய போறப்பா, அடுத்தனுடைய திட்டம் என்னப்பா, தேவனிடத்துல கேட்டியா, இல்ல தேவனுடைய திட்டம் இதுதான் சொல்லி ஒன்னு கிளாரிட்டி கொடுக்கணும், இல்ல அவர்கிட்ட கேட்கணுமே ஒழிய அவரை குற்றப்படுத்துகிற கடந்த கால பேச்சுகளை ஒரு நாளும் நம்ம பேசக்கூடாது. So the right person does not talk about your past. அடுத்தது மூன்றாவதா, இந்த சரியான நபர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார். என்ன பண்ணுவாரு? சரியான நபர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார். அனனியா அதுதானே பண்ணாரு. 17வது வசனத்துல அதே தானே படிச்சோம். அப்பொழுது அனனியா போய் என்ன பண்றாரு? வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து. எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் சவுல் மேல யாரும் கை வச்சாங்களான்னு தெரியல, ஆனா இவர் கை வச்சிருக்கிறாரு. சவுல் எவ்வளவு பெரிய ஆளுங்க, யோசிச்சு பாருங்க. அவரு பக்கம் பக்கமா தியாலஜி எழுதி வச்சிருக்கிறாரு, நமக்கு தேவனை குறித்து பக்கம் பக்கமா நமக்கு புதிய ஏற்பாடு முக்காவாசி அவர் எழுதி வச்சிருக்கிறார். அவர் மேல கை வச்ச மனுஷன் யாரு? அனனியா. காரணம் என்ன? அப்ப அனனியா பயங்கரமான ஒரு ஆளா இருந்திருப்பார் இல்லைங்களா? பயங்கர தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு மனுஷன். ஆனா இவருக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், இவருக்கு சொல்லி கொடுக்க, அவர் பேர் கமாலியேல். அவர் தியாலஜில ஸ்ட்ராங்கா இருந்தார், அவ்வளவுதான். தியாலஜி சொல்லி கொடுத்தார். பழைய ஏற்பாட்டில இருந்து கர்த்தர் யாருன்னு சொல்லி கொடுத்தாரு. ஆனா புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடியதான இயேசுவை அறிந்தோ பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெற்றோ அவர் என்ன பண்ணல, சொல்லி கொடுக்கல. ஆனா அந்த வேலையை செஞ்சது யாரு? பவுலுக்கு செஞ்சது யாரு? அனனியான்ற மனுஷன். அப்ப காரணம் என்ன? இவர் வெறும் தேவனை பற்றி அறிந்தவர் மாத்திரமல்ல, அபிஷேகத்தை பெற்ற மனிதனாகவும் அவர் இருக்கிறார். சோ அப்போ அந்த மூன்றாவது நாம் பார்க்கிறது, ரைட் பீப்புள் will pray for you, the right people will minister to you. சரியான மனிதன், சரியான நபர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது அவர் உங்களுக்காக ஜெபிப்பார்கள், அவர்கள் உங்களுக்காக ஊழியம் செய்வார்கள். இதை வச்சு நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம்? கர்த்தர் என்னோடு கூட சரியான நபரை ஏற்படுத்தி இருக்கிறார், கனெக்ட் பண்ணி இருக்கிறார். சபையில நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்காக நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். எப்பயுமே பாஸ்டர் மாத்திரம் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. நீங்க ஒருத்தருக்காக ஒருத்தர் என்ன பண்ணணும்? கண்டிப்பா ஜெபிக்கணும். இந்த குடும்பத்திற்காக வேறொரு குடும்பம் ஜெபிக்கணும், அந்த குடும்பத்திற்காக இன்னொரு குடும்பம் ஜெபிக்கணும். அவங்களோட பேசுங்க, அவங்களோட ஜெப காரியங்களை குறித்து பேசுங்க. ஆண்டவர் உங்களுக்கு இந்த காரியங்களை வெளிப்படுத்தினாரா, வெளிப்படுத்தல, கேளுங்க. இன்டராக்ட் வித் them, டாக் வித் them. ஆனா பேசும்போது எப்படி போயிடக்கூடாது? பேச்சு வேற மாதிரி பேச்சா போயிடக்கூடாது. குடும்பத்துக்குள்ள அது தகராறு வந்துடும். மெயினா நான் சொல்ல வேண்டிய இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னா, எப்பயுமே சர்ச்சு குடும்பங்களுக்குள்ளாக எப்பயுமே ஜெபத்தை தவிர்த்தோ வேத வாசிப்பை தவிர்த்தோ வேற எந்த காரியத்திலையும் பேச்சுவார்த்தை இருக்க கூடாது. அப்படின்னா அதுல என்ன வருது? எல்லாமே கொடுக்கல் வாங்கல் பிக்கல் புடுங்கல் எல்லாமே இருக்கு அதுல. அது மாத்திரம் என்ன ஆகாதீங்க, வேண்டாம், தேவையே இல்லை. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்படியே கர்த்தர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார்னா திரும்ப வாங்கக்கூடாது. அப்படின்னா கொடுங்க. சபைக்குள்ளாக இது ஏற்கனவே பல பிரச்சனைகள் பல நாட்களுக்கு முன்னாலாம் வந்திருக்குது. கர்த்தர் அதை நமக்கு எச்சரிக்கிறார். தயவு செய்து குடும்பங்களுக்குள்ளாக, சபை குடும்பங்களுக்குள்ளாக கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது. கொடுத்தீங்கன்னா எப்படி கொடுக்கணும்? திரும்ப வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க, உதவிக்காக கொடுங்க. ஏழைகளுக்காக, நம்ம ஒருவேளை நம்மளை விட கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கஷ்டப்படுறாங்களா, கொடுங்க, திரும்ப கேட்கக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ மெயினாக நம்ம எதில் தான் நமக்கு இன்ட்ராக்ஷன் இருக்கணும், கம்யூனிகேஷன் நமக்கு எதில் இருக்கணும்னா ஜெபத்தில், வேத வாசிப்புல. நான் இந்த வசனத்தை பத்தி படிச்சேன், என் குடும்பத்தோட தேவன் இந்த வார்த்தையினால பேசினாரு, கர்த்தர் இந்த நாள் உங்களோட பேசுவாரு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இல்ல உங்களுக்காக நான் என்ன ஜெபிக்கணும்னு கேளுங்க. நாம் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிற இடத்துல நாம் இருக்கும்போது சரியான மக்களாக இருக்கிறோம், சரியான இடத்துல கர்த்தர் நம்மை நிலைநாட்டி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப என்ன பண்ணணும்? ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும். சவுலுக்காக யார் ஜெபிச்சா? அனனியா ஜெபித்ததை போல. நான்காவதா, இந்த சரியான மனிதர்கள் உங்களுக்கு
அஸ்திபாரத்தை கட்ட உதவி செய்வார்கள். 18ஆம் வசனம் பாருங்க. உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து என்ன பெற்றான்? கொஞ்சம் சத்தமா படிங்களேன். ஞான ஸ்நானம் பெற்றான். ஞான ஸ்நானம்ன்றதுதான் பவுலுடைய ஊழிய வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம். அதுதானங்க. ஞானஸ்தானம் இல்லாமல் ஏதாவது இருக்கா? இல்ல. தேவனுடைய வார்த்தைக்கு முதலாவது கீழ்ப்படிதல். இப்போ இந்த ஃபவுண்டேஷன் போடுற வேலை யாருடைய வேலையா இருந்தது? அனனியாவுடைய வேலையா இருந்தது. ஏன்னா இவன் சரியான இடத்துல இருந்தான், சரியான நபரோடு கர்த்தர் இவனை என்ன பண்ணினார்? இணைத்தார். அப்போ தேவ பிள்ளைகளோடு நம்ம இணைஞ்சிருக்கணும். நம்ம எப்பயுமே தனிச்சு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல மலை மேல உட்காந்துக்கிட்டு, ஒரு கூடாரத்தில் உட்காந்துக்கிட்டு, ஒரு குகைக்குள்ள உட்காந்துக்கிட்டு, கர்த்தாவே எனக்கு ஏன் இன்னும் உங்க திட்டம் வெளிப்படலன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, உனக்காக ஒரு இடத்த வச்சிருக்கிறேன், அந்த இடத்துக்கு போ. உனக்கான மனிதர்கள் நான் வச்சிருக்கேன், அந்த மனிதர்களை சந்தி, அந்த மனிதர்களோட பேச, அந்த மனிதர்களோட ஜெபம் பண்ணு, அவர்கள் உனக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. அப்போ 4 காரியங்களை சொன்னேன். ரெண்டாவது ரைட் பீப்புள் என்ன சொன்னேன்? 4 காரியம். ரைட் பீப்புள் என்ன பண்ணுவாங்க? ஒன்று அவங்க தேவனோடு தொடர்புடையவங்களா இருப்பாங்க. ரெண்டாவதா அவர்கள் உங்களுடைய கடந்த காலத்தை குறித்து பேச மாட்டாங்க. மூணாவதா உங்களுக்காக ஜெபிப்பாங்க. நான்காவதா உங்களுடைய அஸ்திபாரத்தை போடுவதற்கு உதவி செய்வார்கள். உங்களை அவங்க பில்ட் பண்ணுவாங்க, உங்களை கட்டி எடுப்புவாங்க. வெறுமனே ஞானஸ்தானம் கொடுக்கறது மட்டும் ஃபவுண்டேஷன் இல்லை. நிறைய பேர் அப்படி நினச்சிக்குவோம். ஞானஸ்தானம் கொடுத்தா நிறைய பேர் எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எங்கே ஞானஸ்தானம் எடுத்தோமோ அதுதாங்க தாய் சபை. இந்த வேர்டு எங்கேருந்து வந்துச்சுனே தெரில. பைபிள்லே கிடையாது தாய் சபை, பேய் சபைலாம். அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே ஞானஸ்தானம் எடுத்துட்டு சென்னை போய் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சொல்லுவார், தஸ்ம பாகத்தை என்ன பண்ணணும்? தாய் சபைக்கு தான் அனுப்பணும். காணிக்கை நீ எங்கே வேணா போட்டுக்கோ, ஆனால் தஸ்ம பாகத்தை தாய் சபைக்கு அனுப்பு. தாய் சபை, பேய் சபையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சபை கிறிஸ்துவின் சபை, அவ்வளோதான். நீங்கள் எங்கே போனாலும், எந்த இடத்துல நீங்கள் ஊழியத்துக்கு போனாலும், எந்த இடத்துல சபையை அட்டன் பண்ண போனாலும், அங்கே இருக்கிற ஊழியக்காரங்க உங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்கணும். இங்கே வந்திருக்கிறீங்களா, இங்கே நாட்டப்பட்டிருக்கிறீங்களா, இங்கே ஆவியானவர் என்ன சொல்கிறார், இங்கே ஊழியக்காரர் மூலமாக தேவன் என்ன பேசுகிறார் என்பதை நீங்கள் என்ன பண்ணணும்? தெளிவாக நம்ம கேட்கணும். இதெல்லாம் கேட்காம கர்த்தாவே உங்கள் திட்டம் ஒன்றும் புரியலையே, உங்கள் சித்தம் ஒன்றும் புரியலையேன்றதா எப்படி புரியும்? அப்போ குழம்பி போயிருக்கிறோம் நம்ம. அப்போ கர்த்தர் நம்மளை சரியான இடத்துல நம்மளை என்ன பண்ணுறாருங்க? நிலைநாட்டி வைத்திருக்கிறார். சரியான மனிதர்களோடு நம்மளை கனெக்ட் பண்ணுறாரு. ஸோ நாட் ஜஸ்ட் பேப்டிசம், ஞானஸ்நானம் மாத்திரம் அல்ல, உங்களுக்கு அடிப்படையான போதனைகளை போதிப்பாங்க. ஹூ இஸ் காட்? கர்த்தர் யார்? ஆவியானவர் யார்? திருத்துவ தேவன் யார்? பிசாசுனா என்ன? பிசாசுனுடைய தாக்கங்கள் என்ன? உலகத்தினுடைய தாக்கங்கள் என்ன? இதெல்லாவற்றையும் டீச் பண்ணுற இடமா அந்த இடத்துல சரியான மனிதர்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஸோ இப்போ இதெல்லாம் வைக்கும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்க, நான் எதுக்காக இந்த சர்ச்சில் இருக்கிறேன், எதற்காக எனக்கு இத்தனை மக்களை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாருன்னு கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. ஸோ 2 காரியம் சொன்னேன். முதலாவது ரைட் பிளேஸ், சரியான இடம், சரியான மக்கள். மூன்றாவதாக சரியான திட்டம். வாசிக்கலாமா? அந்த 9வது அதிகாரத்தில் பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே எங்க உங்க கையில் பைபிள் இருக்கா இல்லையா? நான் மட்டும் தான் படிக்கிறேன், சேர்ந்து படிங்க. 19-20. பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். இப்போ என்ன பண்றான்? ஞானஸ்தானம் எடுத்து அதே வேகத்தில் போய் அவர் பிரசங்கம் பண்ணல, கொஞ்சம் வெயிட் பண்றாரு. சில நாள் சீஷர்களோடு இருந்து. இப்ப சீஷர்களோடு இருக்கும்போது கண்டிப்பாங்க அவருக்கு என்ன கிடைச்சிருக்கும்னா டிவைன் ரெவலேஷன்ஸ், தெய்வீக வெளிப்பாடுகள் கிடைச்சிருக்கும். என்னத்திற்காக தேவன் அழைச்சாரு? இந்த சவுலா இருக்கிறவன் எதுக்கு பவுலா மாறணும், மாறி என்ன செய்யணும், அடுத்து அந்த திட்டம் கர்த்தருடைய சமூகத்தில் சில நாள் அவன் சீஷர்களோட என்ன பண்ண. சீஷர்னா என்ன அர்த்தம்? நான் சொன்ன மாதிரி சரியான மக்களோடு அவன் இணைந்திருந்த பொழுது கர்த்தர் தம்முடைய திட்டத்தை பவுலுக்கு என்ன பண்ணாரு? வெளிப்படுத்தினார். அந்த திட்டம் தான் என்ன? 20வது வசனம், தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கம் பண்ற வேலை, அப்போஸ்தல ஊழியம். அந்த வேலையை செய்யறதுக்காக தான் தேவன் யாரை அழைச்சாரு? பவுல அழைச்சாரு. சவுலா இருந்த பவுல கர்த்தரை அழைச்சார். அப்ப அழைச்சிட்டு அவர் என்ன பண்றாரு? கர்த்தருடைய சமூகத்திலே சரியான இடத்துல சரியான மக்களுடைய கூட அவன் கலந்து காத்திருக்கும் பொழுது
he revealed his plan. கர்த்தர் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் கர்த்தருடைய சித்தத்தை புரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? சரியான இடத்துல இருக்கணும். சொல்லுங்க, சரியான இடத்துல இருக்கணும். அடுத்ததா சரியான மக்களோடு இருக்கணும். இது இருந்தா ஆட்டோமேட்டிக்கா தேவன் தன்னுடைய சரியான திட்டங்களை நமக்கு வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். ஒருவேளை நீங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சில் இருக்கிற, ஆனா வாரத்துல 6 நாள் வேற ஒரு பர்சனோட இருந்தீங்கன்னா அங்கேயும் பிரச்சனை. ஞாயிற்றுக்கிழமை வந்து சர்ச்சுக்குள்ள உட்கார்றனால நீ எங்க வேணா போய் சுத்துப்பா, ஆனா ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்துருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வந்து லீகலிசம்னு சொல்லுவோம். லீகலிசம்னா என்னன்னா நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ற மாதிரி. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்துட்டா போதும். ஆண்டவர் உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் கிரீடமா வைக்கிறாரு கோயிலுக்கு வந்தா? இல்ல. மற்ற 6 நாட்களை நம்ம முக்கியத்துவப்படுத்துறதே இல்லை. 7வது நாளில் வந்து 7வது நாள் மற்றவங்களுக்கு 7வது, நமக்கு வாரத்தின் முதல் நாள். வாரத்தின் முதல் நாளில் வந்து நம்ம இங்கே தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறது, இது எப்படி நமக்கு சரியா இருக்கும்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் 6 நாள் என்ன பண்ணுறோம்? நம்ம இஷ்டத்துக்கு வாழ்கிறோம். ஆனால் 7வது நாள் மட்டும் என்ன பண்ணுறோம்? சரியான இடம், சரியான மக்கள் அப்படின்ட்டு வந்துட்டு தேவனே திட்டத்தை வெளிப்படுத்துங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்லுவார்? உனக்கெல்லாம் திட்டம்லாம் வெளிப்படுத்த முடியாது, கிளம்பி போன்றுவார். ஏன் 6 நாள் நீ என்ன பண்ணல? சரியான இடத்துல இருந்து இருக்கணுமான்னு நீ கேட்கல. 6 நாள் நீ என்ன பண்ணல? சரியான நபரோட நான் இருக்கிறேனான்னு நீ விசாரிக்கல. அப்புறம் எப்படி திட்டம் வெளிப்படும் உனக்கு? அப்போ வெறும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் வந்து உட்கார்றத பத்தி மட்டும் நான் பேசல. வாரத்துல 6 நாளும் 3 காரியத்தை நீங்க சோதித்து பார்க்கணும். என்னது? 2 காரியத்தை சோதித்து பார்க்கணும். முதலாவது சரியான இடத்துல இருக்கிறேனா, அடுத்தது சரியான நபரோடு தொடர்பிலே இருக்கிறேனா. முடிஞ்சு போச்சு. 3வது ஆட்டோமேட்டிக்கா தேவன் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். So be in the communion of the saints. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலே இருக்கும்படி நம்ம வாரத்துல 7 நாளும் நம்ம பிரயாசப்படணும். வாரத்துல 1 நாள் மாத்திரம் இங்க வந்து தேவ பிள்ளைகளோட ஐக்கியப்படுறது இல்லை. வாரத்துல 6 நாளும் தேவ பிள்ளைகளோட ஐக்கியப்பட்டிருக்கணும். ஒருவேளை உங்க கூட வேலை செய்யற இடத்துல எல்லாம் ரட்சிக்கப்படாதவங்களா இருக்கலாம். ஆனா அட்லீஸ்ட் ஒரு தேவ பிள்ளையோடு கூட ஃபோன் பண்ணுங்க, பேசுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, இல்ல அவங்கள உங்களுக்காக ஜெபம் பண்ண சொல்லுங்க. எனக்கு தெரிந்த ஒரு வயதான ஒரு ஊழியக்காரர் ஒருவர் இருக்கிறார். அவர் ரொம்ப வயதில் ரொம்ப ரொம்ப பெரியவர், கிட்டத்தட்ட 85 வயது இருக்கும் அவருக்கு. பல மிஷனரி ஊழியங்களை செய்த ஒரு மனிதன். ஆனால் அவர் சில நேரங்களில் எனக்கு ஃபோன் பண்ணுவார், நைட்டு ஃபோன் பண்ணுவார், 11 மணிக்கு ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணிட்டு பில்லி எனக்காக ஜெபம் பண்ணுன்னுவார். நான் யோசிப்பேன், அந்த மனிதனுக்கு இருக்கிறதான தாழ்மை, the humbleness that he has. எனக்கு அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் அவர் கேட்கும்போது நடுங்கிடுச்சு. ஏன்னா ஒரு ஊழியம் செஞ்ச ஒரு மிஷனரி, அவருக்காக நான் என்ன ஆண்டவர் ஜெபம் பண்றது? நான் அந்த நேரத்தில் தூங்கிட்டு இருந்தேன். தூக்கத்துல இருந்து அவர் எழுப்பி அவர் அந்த அங்கிள் ஃபோன் பண்ணுவோம், தடப்புடான்னு எந்திரிச்சு என்னன்னு தெரியல, நேரம் ஃபோன் பண்றேன்னு எடுத்துட்டு பில்லி எனக்காக ஜெபம் பண்ணு. இந்த மாதிரி நிறைய தடவை கேட்டிருக்கிறார். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க வந்து வேற்றுமையோ, இங்க வந்து அபிஷேகிக்கப்பட்டவன், பெரியவன், சின்னவன், கல்யாணமானவன், கல்யாணம் ஆகாதவன், பல வருஷம் சர்ச்சுக்கு வர்றவன், இந்த வருஷம் தான் சர்ச்சுக்கு வந்தவன், இந்த வேறுபாடெல்லாம் கிடையாது. ஜெபத்தில் ஆண்டவர் சமூகத்தில் எல்லாரும் ஒண்ணுதான். உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன், எனக்காக நீங்க கண்டிப்பா ஜெபம் பண்ணணும். பில்லிக்கு ஞானத்தை கொடுங்க, பில்லிக்கு கிருபையை தாங்க, அபிஷேகத்தை தாங்க, நீங்க ஜெபம் பண்ணணும். பில்லி வந்து எல்லாம் தேறினவனா ஆயிட்டான், பில்லிக்காக ஜெபம் பண்ண வேண்டியன்றது அவசியம் அப்படி கிடையவே கிடையாது. அப்படி சொல்ல முடியாது. அப்போ ஒருவருக்காக ஒருவர் நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஸோ வாரத்தில் 1 நாள் அல்ல, வாரத்தின் 7 நாட்களிலும் 2 காரியத்தை ஆராய்ஞ்சு பாருங்க. ஆர் யூ இன் தி ரைட் பிளேஸ்? தேவன் நியமிக்காத எந்த இடத்திற்கும் போகாதீங்க. கேளுங்க, ஒரு இடத்துக்கு போறீங்களா, ஒரு வேலையை ரிசைன் பண்ணிட்டு வேற வேலைக்கு போறீங்களா, 10 வாட்டிக்கு 100 வாட்டி கூட ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இது உம்முடைய சித்தமா? ஏன்னா தேவனுடைய சித்தம் இல்லாத இடத்துல போனோம்னா நம்முடைய கால்கள் சங்கிலிகளினாலே கட்டப்பட்ட கால்களை போல மாட்டிக்கும். சேத்துக்குள்ள இருந்தா கூட எடுத்து வெளியில காலை கழுவிட்டோம்னா சுத்தமாயிடுங்க. சங்கிலிக்குள்ள போய் காலை மாட்டிடுச்சுன்னா உங்க காலு தப்புவிக்கப்பட்டாலும் காலில் தழும்புகள் இருக்குமா இல்லையா? அதுதான் சேத்துல மாட்டுறது கூட ஈஸி, எடுத்துடலாம். ஆனா சங்கிலிலையும் எலி பொரியெல்லாம் போய் கால் மாட்டுனுச்சுன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்களேன்? அவ்வளவுதான், விரலே துண்டா போயிடும்.
ஸோ ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சரியான இடத்துல கர்த்தர் உங்களை நியமிக்காத இடத்துக்கு தயவு செஞ்சு போகாதீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த இடத்துக்கு நான் வந்தேன்னா இந்த இடத்துல என்னோடு கூட நான் ஜெபிப்பதற்கு எனக்கு சரியான நபர்களை ஏற்படுத்தி தாங்க. நான் ஆஃபீஸில் இருந்த டைமில் அது சரியான இடம் எனக்கு இல்லை. அது நான் அது புரியறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு. சரியான இடத்துல நம்ம இல்லை, நம்ம வேற எங்கேயோ இருக்கணும்னு புரியறதுக்கு எனக்கு 5 வருஷம் ஆச்சு. அவ்வளோ முட்டாளாக நான் இருந்தேன். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு ஒரு சில நபர்களை கொடுத்தார். கிருபையா ஆண்டவர் என் மேலே கிருபையா இருந்தனால ஒரு சில நபர்களை கொடுத்தாரு. அவங்க எனக்காக ஜோம் பண்ணாங்க. அவங்களோடு கூட வாரத்தில் எல்லா நாளும் சந்திக்க முடியலனாலும் ஒரு 2 நாள் நான் சந்திப்பேன். அவங்களோடு ஏற்பட்ட அந்த ஐக்கியம் இன்னைக்கு எனக்கு ஊழியத்தில் ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சில நபர்கள் எனக்காக ஜெபித்த நபர்கள் உண்டு, என்னோட ஐக்கியப்பட்ட நபர்கள் உண்டு. அப்போ எங்களுடைய கான்வர்சேஷன் ஃபுல்லாகவே தேவனை பற்றி இருக்குமே ஒழிய வேறு எதுவுமே இருக்காது. உலகமோ வேற எந்த டெக்னாலஜியோ மீடியாவோ சினிமாவோ எந்த பேச்சும் இருக்காது, அரசியல் எந்த பேச்சும் இருக்காது, தேவனை பற்றி மட்டும்தான் பேசுவோம். ஆனால் அந்த 5 வருடத்தில் நான் பெங்களூர்லேயும் சரி சென்னையிலையும் சரி என்னை 1-2 பேர் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு இப்போ கான்டாக்ட் கிடையாது. சென்னையில் இருக்கவங்களும் இப்போ இருக்காங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, சரியான இடம் அது இல்லை. ஆனால் கிருபையாக இருந்தனால கர்த்தர் சரியான நபர்களை கொடுத்தாரு. ஆனால் எல்லா நேரத்துலையும் அதே மாதிரி இருக்குமான்றது டவுட்டு தான். ஸோ என்ன பண்ணுங்க, சரியான இடம் சரியான நபர், இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சரியான திட்டங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஒருவேளை குழம்பி இருக்கிறீங்களா, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு தெரியலையே, இந்த சூழ்நிலையில் என்ன பேசுறாருன்னு தெரியலையே, தேவனுடைய சித்தமா இது, தேவனுடைய சித்தம் இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது 2 காரியத்தை ஆராய்ந்து பாருங்க. ஸோ தேவன் ஏற்படுத்தின இடம், அதுக்கு 4 காரியங்களை சொன்னேன். தேவன் ஏற்படுத்தின இடத்துல 4 நடக்கும். என்னென்னது? முதலாவது உபவாசம் இருக்கும், அங்கே ஜெபம் இருக்கும், அங்கே நிலைநாட்டப்பட்டு இருப்பீங்க. 4வதா அங்கே தரிசனங்கள், கர்த்தர் பேசுவார். அடுத்ததா சரியான நபருக்கு 4 காரியங்களை சொன்னேன். செக் பாயிண்ட், 4 செக் பாயிண்ட். முதலாவது அவங்க தேவனோடு தொடர்பில் இருப்பாங்க, கடந்த காலத்தை குறித்து பேச மாட்டாங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க. 4வதா அவங்க உங்களுடைய அஸ்திபாரத்தை கட்டி எழுப்புகிறவர்களா இருப்பார்கள். இந்த மாதிரி இடம், இந்த மாதிரி மக்கள் இருந்தா தயவு செஞ்சு என்ன ஆனாலும் அந்த இடத்த விட்டு போகவே போகாதீங்க. உங்களை அவங்க திட்டுனாலும் பரவாயில்ல, என்ன பண்ணுங்க, வாங்கிக்கோங்க. உங்க தலை மேல கொட்டுனாலும் பரவாயில்ல, வாங்கிக்கோங்க. ஏன்னா அங்க இருந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும் கிடையாது. எங்க இருந்தாலும் பரலோகத்துக்கு போகலாம், ஆனா தேவ சித்தத்தை செய்ய முடியாது. தேவ சித்தத்தை செய்யணும்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் பிளேஸ், பர்டிகுலர் பீப்புள் வேண்டும். அவங்க இருந்தால் மாத்திரம்தான் நம்மளால தேவ சித்தத்தை செய்ய முடியும். ஒரு கதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கழுகுனுடைய கதை. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கழுகுனுடைய குஞ்சு ஒன்று இருந்ததுங்களா. அந்த கழுகுனுடைய குஞ்சு எங்கேயோ ஒரு மரத்தில் இருந்தது. திடீர்னு கூண்டுலேருந்து கீழே விழுந்துருச்சு. கீழே வாத்து போய்கிட்டு இருந்தது. வாத்தும் அதனுடைய குட்டிகளும், வாத்து குட்டிலாம் போயிட்டு இருக்கு, குஞ்சுகள். இப்போ இந்த கழுகு விழுந்தது என்ன ஆயிடுச்சுன்னா, நேராக இந்த வாத்து குஞ்சுகளோடு சேர்ந்து விழுந்துருச்சு. அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா வாத்துக்கு வித்தியாசம் தெரியல, ஏதோ வேற கலர்ல இருக்க குட்டி போலன்ட்டு ஏதோ என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு நடத்திக்கிட்டே போகுது. கொஞ்ச நாள் ஆகுது. ஆக இந்த வாத்துலாம் ரொம்ப நேரம் என்ன பண்ணுது, தண்ணியில நீந்துது. ஆனா இந்த கழுகு குஞ்சுனால முடியல. கடைசியில் ஒரு நாள், கொஞ்ச நாள் கழிச்சு அது ரொம்ப சிரமப்பட்டு அப்படி மேலே அண்ணாந்து பார்க்கும்பொழுது இதனுடைய ரகம் இதே கலரு, தன்னை மாதிரியே ஒரு பறவை அப்படியே கீழேருந்து அப்படியே மரத்து மேலே ஏறி அப்படியே உயரமா பறக்கிறத பார்க்குது. அப்போதான் தெரியுது, ஆஹா நம்ம இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க இல்லடா, நம்ம தப்பி தவறி என்ன பண்ணிட்டோம், இந்த கூட்டத்தோட விழுந்துட்டோம். நம்மளும் வாத்தோட சேர்ந்து வாத்தாவே மாறிட்டோம். அதனாலதான் நம்மளால என்ன பண்ண முடியல, தண்ணியில நீந்த முடியல. ஏன்னா நம்ம உருவாக்கப்பட்டது எதுக்காக, உயரங்களிலே சிறகடித்து பறக்கிறதுக்கு. ஆனா நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், வாத்தோட தண்ணியில நீந்திக்கிட்டு அழுக்க தின்னுக்கிட்டு தவிடு தின்னுக்கிட்டு இங்க பொறுக்கிக்கிட்டு இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அதுக்கப்புறம் சிரமப்பட்டு ஏன்னா அதுக்கு முன்னாடி பிராக்டிஸ்லாம் இல்லை. அதுக்கப்புறம் ரெக்கைகள்லாம் அடிச்சு என்ன பண்ணுது, பறந்து போகுது. ஆனா ஒருவேளை இது அம்மாவுடைய கூண்டிலே இருந்திருந்தா அம்மாவே என்ன பண்ணியிருப்பாங்க, ரெக்கையெல்லாம் அடிச்சு பறக்கிறதுக்கு
ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. அம்மா தானே, அம்மா கழுகுடைய வேலை என்ன தெரியுமா? இந்த கழுகை தூக்கிட்டு போய் மேலே உச்சிலேருந்து தூக்கி போட்டு அப்படியே டப்ப டப்ப டப்பான்னு ரெக்கையை வச்சு பறக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடியே அவசரப்பட்டு என்ன சேட்டை பண்ணுச்சோ தெரில, கூண்டுக்குள்ள அங்கிருந்து கவிழ்ந்து கீழே வந்துருச்சு. ஸோ இருக்க வேண்டிய இடத்துல நம்ம இல்லைன்னா நம்ம கர்த்தர் நம்மளை எடுத்து செல்ல வேண்டிய இடங்களுக்கு நம்மளால போக முடியாது. அப்போ யோசிச்சு பாருங்க. அது நான் சர்ச்சை பற்றி மாத்திரம் சொல்ல, இட் குட் பி அ ஒர்க் பிளேஸ். நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கலாம், உங்களுடைய படிக்கிற இடமா இருக்கலாம், உங்களுடைய காலேஜாக இருக்கலாம், வேற எதுவாக இருந்தாலும், ஈவன் உங்களுடைய சொந்தக்காரங்க மத்தியில் கூட இருக்கலாம். சொந்தக்காரங்க இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் விஷமுள்ள சொந்தக்காரங்களாக தான் இருக்கிறாங்க. சொந்தக்காரன்றதை விட விஷம் நிறைஞ்ச சொந்தக்காரங்க தான் இன்னைக்கு நிறைய பேர். எனக்கு தெரியும், நீங்கள் எல்லாரும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். அதனால உங்களுடைய பார்வையிலேயே தெரியுது எந்த சொந்தக்காரனோ நான் நல்லா வரணும்னு எந்த சொந்தக்காரனும் நினைக்கிறது இல்லை. சரிங்களா? ஸோ ஆகையினாலே நம்ம நிதானிக்கணும், நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் சரியான இடத்துல நான் எப்பயும் இருக்கணும், சரியான மனிதர்களை கர்த்தர் எனக்கு காண்பீங்க, அவர்களோடு நான் உறவு கொள்ளணும், அப்பொழுது கர்த்தர் சரியான திட்டங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். சரி, அதுல இன்னொரு டிஸ்க்ளைமர் ஒன்று போட்டுடுறேன். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சிலர் நிறைய நம்ம சர்ச்சில் நடக்கிறது இல்லை, ஆனால் நிறைய பெரிய பெரிய சர்ச்சஸில் நடக்கும். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வாலிப தம்பி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். வாலிப தம்பி, எனக்கு தெரிஞ்சு சென்னையில் ஒரு சர்ச் இருக்கு. அந்த சர்ச்சு போகிறது எல்லாமே யூத்தாக தான் இருப்பாங்க. ஏன்னா பொண்ணு பார்க்கறதுக்கு தான் போவாங்க. ஏன்னா அங்கெல்லாம் யார் வருவாங்க? பொம்பளை பிள்ளைங்களாம் வருவாங்க. இங்கெல்லாம் அப்படியே பசங்க கூட்டமாக இருக்கும். மெயினாக அங்கே போகிறது, இப்போ எப்படி நம்ம வெள்ளிக்கிழமை நம்ம விக்கிரகத்தை வணங்கிட்டு இருந்தப்போ வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு எதுக்கு போவாங்க? அம்மாலாம் கோயில் கும்பிட போவாங்க. பையன் எதுக்கு கூட போவான்? பொண்ணு பார்க்கறதுக்கோ, இல்லை பொண்ணு எதுக்கு கூட போகும்? தன்னை லவ் பண்ணுற பையனை பார்க்கறது தான் முக்கால்வாசி பேர் போவாங்க இல்லைங்களா? இதே மாதிரி தான் இன்னைக்கு பல சர்ச்சில் நடந்துகிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சென்னையில் ஒரு சர்ச் அப்படி தான் இன்னமும் இருக்குது. அங்கே என்ன பண்ணுவாங்க? ஏதோ நமக்கு ஒரு கிறிஸ்தவ புள்ள கிடைச்சா போதும், நமக்கு ஒரு கிறிஸ்தவ பையன் கிடைச்சா போதும். ஏன்னா நம்ம வீட்டில் ஒரே டார்ச்சர். என்ன டார்ச்சர்? ஏய், ஆண்டவருக்குள்ள இருக்கிற பிள்ளைய பார்த்தீங்கன்னா தான் என்ன பண்ணுவேன்? கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஆனால் ஆண்டவருக்குள்ள இருக்கிற பிள்ளையா இருந்தாலும் தேவ சித்தமான பிள்ளையான்னு என்ன பண்றது இல்லை. நாட் எவ்ரி கிறிஸ்டியன்ஸ் ஆர் காட்ஸ் வில். ஆண்டவருக்குள்ள இருக்கிற எல்லா பிள்ளையும் தேவ சித்தமானவர்கள் கிடையாது. அப்போ ஆண்டவர் இந்த மாதிரி நம்மளை இணைக்கும் பொழுது தேவையில்லாத ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துடக்கூடாது. அந்த ரிலேஷன்ஷிப்லையும் நம்ம என்ன பண்ணணும்? நிதானிக்கணும். கர்த்தருடைய சித்தமா, கர்த்தருடைய சித்தமா. எனக்கு தெரிஞ்ச அந்த சர்ச்சில் நான் அவங்கள டீக்ரேட் பண்ணி சொல்லல, ஆனால் அந்த சர்ச்சில் நிறைய டிவோர்ஸும் நடக்குது. சர்ச்சில் பார்த்து கல்யாணம் பண்ணால் எதுக்கு டிவோர்ஸ் நடக்கணும்? யோசிச்சு பாருங்க. ஏன்? அவசரப்பட்டு கிறிஸ்துவ பிள்ளை கிறிஸ்துவ பையன் கல்யாணம் பண்ணியாச்சு, ஆனால் வாழ்க்கை கம்பேட்டபிளாக இல்லை, தேவ சித்தத்தை செய்ய முடியல. தேவ சித்தத்தை செய்யலைன்னா அழிவுதான். அப்போ கர்த்தர் நம்மளை இணைக்கும் பொழுது அப்படியே ரொம்ப அப்படியே அப்படியே என்ன சொல்றது, கண் சொருகி போனவங்கள மாதிரி அப்பா எல்லாரும் நம்மளை சுற்றி ரொம்ப சேஃப் ஜோன்லேயே இருக்கிறோம்னு நினைக்காதீங்க. கர்த்தர் அந்த இடத்துலையும் நிதானமாக இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போ அந்த இடத்துல யார் இடத்துல என்ன பேசணும், எதை பகிர்ந்து கொள்ளணுன்றதை நமக்கு தேவன் என்ன பண்ணுவார்? ஞானத்தை கொடுப்பார். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம கேட்கணும். இது ரெண்டையும் செய்யுங்க, கர்த்தர் உங்களுக்கு தன்னுடைய திட்டத்தை நிச்சயமாக வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா? ரெண்டு காரியம் சொன்னேன். என்னது? சரியான இடம், சரியான மக்கள். சரியான இடத்துல இருந்தால் சரியான மக்கள் கர்த்தர் தருவார். சரியான மக்களும் சரியான இடமும் இருக்கும் பொழுது கர்த்தர் சரியான தன்னுடைய திட்டங்களை வெளிப்படுத்துவார். பால் என்னங்க? பாலை விட பல மடங்கு அதிகமான ஊழியம் செய்கிறவங்களா கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. தேவ நாம் மகிமைக்காக கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நம்ம எழுந்து நிற்கலாமா? ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். ரொம்ப சந்தோஷம், நல்லா கவனிச்சிங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். யாரும் தூங்கலை. நீங்கள் தூங்காமல் இருந்தீங்கன்னா நானே வேணா உங்களுக்கு வாழ்த்துக்கள், கைத்தட்டு இதெல்லாம் கொடுக்குறேன். சாக்லேட் வேணும்னா கூட கொடுக்குறேன் உங்களுக்கு. செஞ்சு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஓகே, செகண்ட் சர்வீஸ் தான் கொஞ்சம் எல்லாரும் அந்த டைமில் அப்படியே கொஞ்சம் கண்ணு சொருகிறாங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களோட பேசி இருக்கிறார். தேவன் என்னோட பேசினார், ஆகையினாலே இன்னைக்கு உங்களோடையும் பேசி இருக்கிறார். ஆகையினாலே உணர்வுள்ளவர்களாய் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நடத்தும்படியாய், ஒருவேளை ஏசப்பா நான் தப்பான ஒரு இடத்துல இருக்கிறேன்னு சொல்லி சொன்னா என்னை சரியான இடத்திற்கு கூட்டிட்டு போங்க. தப்பான நபரோடு நான் இருக்கிறேன்னு சொல்லி சொன்னா என்னை சரியான நபரோடு கர்த்தர் என்ன இணைத்து கொள்ளுங்க. கரெக்டா கர்த்தர் தன்னுடைய திட்டத்தை என்ன பண்ணுவாரு? வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். இந்த நாளிலே
கர்த்தர் நம்மை ஒரு சபையாய் ஒரு குடும்பமாய் இணைத்தது மாத்திரமல்ல, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இந்த நாளிலே நம்ம தேவனுடைய கிறிஸ்துவின் சரீரமாய் வந்திருக்கிறோம். நாட் ஓன்லி தட், நம்ம இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய சரீரத்திலும் இரத்தத்திலும் பங்கெடுக்கும்படியாக வந்திருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் தெரியுமா? நம்ம குடும்பமாய் சேர்ந்து நாம் கிறிஸ்துவின் சரீரத்தில் பங்கெடுப்பது மிகுந்த பாக்கியமான ஒரு காரியம். ஆகையினால இந்த நாளிலே நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். கர்த்தாவே, கர்த்தாவே, நீங்க எங்களுடைய வாழ்க்கையில அப்பா நீர் எங்களுக்கு சரியான இடத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு சரியான நபரை, எங்களுக்கு சரியான மக்களை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆனா நாங்க இதெல்லாம் புரிஞ்சிக்காம சில நேரங்களிலே தவறான தீர்மானங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஒருவேளை எங்களுடைய சபையில நாங்க சரியா இருக்கலாம், ஆனா நாங்க வேலை செய்யற இடத்துலயோ பழகுகிற இடத்துலயோ நண்பர்கள் மத்தியிலயோ சரியான இடத்துல நாங்க இல்லாம போயிருக்கலாம். சரியான நபர்களோடு நாங்க உறவு கொள்ளாம இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் எங்களோடு கூட எச்சரிப்பாய் எங்களை உற்சாகப்படுத்தும்படியாய் நீர் பேசின இந்த வார்த்தைகளுக்காக ஏசப்பா உங்களுக்கு நன்றி. நன்றி என்று சொல்லலாமா? ஆவியானவரே உமக்கு நன்றி. எங்களோடு நீர் பேசினதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். அப்பா நீங்க எங்களை சரியான இடத்துல தான் வச்சிருக்கிறீங்க. நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி, எங்கள் பிதாவுக்கு கனமான கனிகளை கொடுக்கும்படி நீர் எங்களை சுத்திகரிக்கிறீர் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரமாய் அப்பா நாங்கள் சுத்திகரிப்பை அப்பா நாங்கள் ஏற்றுக்கொள்ள, கர்த்தர் எங்களை பரிசுத்தப்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள, ஓ அப்பா பரிசுத்தவான்கள் எங்களுக்காக எங்களை கடிந்து கொள்வதும் பரிசுத்தவான்கள் எங்களை சரி செய்வதிலையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள அந்த மனப்பக்குவத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறதை எங்களுடைய உணர்வுள்ள இருதயங்கள் ஏற்றுக்கொள்ளணும். எங்களுடைய காதுகள் கவனிக்கணும். தேவ மகிமையை பார்க்கும்படி எங்கள் கண்கள் திறக்கப்படணும். ஓ தரிசனங்களை நாங்க பார்க்கணும். இனி வரப்போகிற காரியங்களை நீர் வெளிப்படுத்தும்படி எங்கள் கண்கள் திறக்கப்பட்டிருக்கணும். அப்பா இந்த நாட்களிலே அப்பா எழுப்புதலின் மத்தியிலே எங்களை வைத்திருக்கிறீரே, ஆனால் எங்களுடைய சபைகளிலே எழுப்புதல் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் அநேக காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு உணர்த்தினீரே, தீர்க்க தரிசனமாக பேசினீரே, ஓ சொப்பனங்கள் மூலமாய் காண்பித்தீரே. இதெல்லாவற்றையும் பார்த்துவிட்டு நாங்கள் ஏனோ தானோ என்று சொல்லி இல்லாமல் நாங்கள் கவனம் உள்ளவர்களாகி, நாங்கள் இருக்கிற இடத்தை குறித்து ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய், நாங்கள் பழகுகிற நபர்களை குறித்து எச்சரிப்புள்ளவர்களாய் கவனமாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முடிந்தால் நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்துவோமா? உங்களுடைய வலது கரத்தை உயர்த்த ஆண்டவருக்கு நேராக சொல்லுங்க. அப்பா என் கையை உங்க கையில நான் ஒப்பு கொடுத்துறேன்ப்பா. சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து, ஏசப்பா என்னுடைய கரத்தை நான் உங்க கரத்துல நான் ஒப்பு கொடுத்துறேன். உங்க சித்தமான இடத்துல என்னை கூட்டிட்டு போங்க. உங்களுக்கு சித்தமான நபரை எனக்கு காண்பீங்க. உங்க சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க. என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் ஊழியத்துல மற்றும் எல்லா காரியங்களிலும் நீர் விரும்புகிறது எதுவோ அதுவே நடக்க வேண்டும். உம்முடைய சித்தம் எதுவோ அதுவே நடக்க வேண்டும். உம்முடைய ஆலோசனை எதுவோ அதுவே நிலை நிற்க வேண்டும். தேவையில்லாத மாய்மாலங்கள் எங்களுக்கு வேணாம். தேவையான மாயைகளிலிருந்து எங்களை தப்புவீங்க. தேவையில்லாத எல்லா விதமான உலகத்தினுடைய காரியங்களிலிருந்து எங்களுக்கு தப்புவீங்க. எங்க குடும்பத்துல, எங்கள் பிள்ளைகளுக்கு, எங்க சந்ததியில இவ்விதமான கட்டுகளோ தேவையில்லாத பாரங்களோ இருக்குமா இருந்தால் அதை எங்களை விட்டு அகற்றுங்க அப்பா. அப்பா நாங்க பிரியம் உள்ளவர்களாக அப்பா உம்முடைய எழுப்புதலை பங்கெடுக்கிறவங்களாக உங்க சித்தத்தை செய்யறவங்களா எங்களை மாற்றுங்க அப்பா. கேளுங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி. ஓ இந்த சபையில நம்ம வந்திருக்கிற யாருமே தேவ சித்தம் இல்லாம இங்க வரல. நம்ம எல்லாருமே தேவ சித்தத்தோடு இணைக்கப்பட்டவங்க தான். அதை நான் 100% நான் சொல்ல முடியும். 100% ஒரு தைரியத்தோட என்னால சொல்ல முடியும். நம்ம இங்க நிலைநாட்டப்பட்டிருக்கிறவங்க எல்லாமே தேவனுடைய சித்தத்தின்படி தான் இருக்கிறோம். கர்த்தர் நம்ம வேற எங்கேயோ இருக்க வேண்டியவங்க நம்ம இங்க இல்ல. கர்த்தர் நம்மை முன்குறித்து இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார். It is not by random chance. ஏதோ ஒன்று அப்படியே ஒரு probabilityல வரல. நீங்களும் நாளும் தேவனாலே பிரத்யேகமாய் அவருடைய கரங்களினாலே தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலே நம்மை இந்த இடத்துல வைத்திருக்கிறார். இந்த இடத்துல வைத்திருக்கிறது மாத்திரம் இல்ல, நல்ல சகோதரர்களை, நல்ல சகோதரிகளை, நல்ல ஊழியக்காரர்களை, நல்ல நண்பர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? கர்த்தாவே எங்களை இந்த இடத்துல வைத்ததற்காக ஸ்தோத்திரம். நல்ல நபர்களை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நல்ல குடும்பத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஜெபிக்கிற சகோதர சகோதரிகளை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நாங்க தவறும் பொழுது எங்களை கண்டித்து உணர்த்துகிற அப்பா ஊழியக்காரர்களை கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலே கர்த்தாவே இது இரண்டும் இருக்கும் பொழுது கர்த்தர் சரியான உம்முடைய திட்டங்களை வெளிப்படுத்துவேன் என்று சொன்னீரே. அதன்படி மகத்துவமான உம்முடைய திட்டங்களை கர்த்தர் எங்கள் கண்கள் காணும்படி செய்யும். இந்த சபையை குறித்து, எங்கள் குடும்பங்களை குறித்து,
எங்கள் வாழ்க்கையை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற சித்தமும் திட்டமும் இந்த நாட்களிலே எங்கள் சபைகளிலே ஜெப நேரங்களிலே நாங்கள் காத்திருக்கிற நேரங்களிலே வெளிப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ கர்த்தாவே, ஓ எங்களுடைய விருப்பம் அல்ல, எங்களுடைய சித்தம் அல்ல. இந்த சபை என்பது ஏதோ மனிதனுடைய இருதயத்தில் தோன்றின ஒரு தோற்றம் அல்ல. இது நீர் முன்குறித்து உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி இங்க இருக்கிற ஒவ்வொரு குழந்தையிலிருந்து ஆரம்பித்து கர்த்தாவே இனி வரப்போகிற சந்ததி முதற்கொண்டு நீர் பெயர் சொல்லி அழைத்த தேவனாய் இருக்கிறீர். ஆகையினால் இந்த நாளிலே முழு நிச்சயத்தோடு முழு நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை இணைத்தவர் நீர். ஓ எங்களை சரியான இடத்தில் வைத்தவர் நீர். எங்களை உம்முடைய திட்டத்தின்படி உம்முடைய பாதையில் எங்களை நடத்த வல்லவர் நீர் என்பதை அறிந்து எங்களுடைய கரங்களை உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, நீங்க பேசியிருக்கிறீங்க. இந்த வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கனி கொடுக்கட்டும், விதைக்கப்பட்டு பல 100 மடங்கான விளைச்சலை இது ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அது மாத்திரமல்ல ராஜா, இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய சரீரத்திலும் இரத்தத்திலும் நாங்கள் பங்கெடுக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஆகையினால எங்களை நாங்களே ஆண்டவரை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து எங்களை நாங்களே சோதித்து பார்த்து வேதனை உண்டாக்குகிற காரியங்கள், ஒருவேளை தவறான இடத்துல இருப்போம்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு நீங்க ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் தவறான இடத்துல இருக்கிறேன் அப்பா, நான் சரி செய்யறதுக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். தேவையில்லாத நபரோடு நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் தேவையில்லாத நபரோடு ஒரு உறவில் இருக்கிறேன், அந்த உறவிலிருந்து வெளியே வருவதற்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். கர்த்தர் என் வாழ்க்கையை கட்டும், என் வாழ்க்கையை கட்டும், என் வாழ்க்கையை கட்டுகிற தேவன் நீங்களே உயர்ந்துருங்க. இந்த திருவிருந்திலும் கர்த்தருடைய பிரசன்னம் நிறைந்திருக்கட்டும். எங்களோடு கூட பேசினதற்காக ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்தப்படுத்தும், வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். திருவிருந்திற்காக ஆயத்தமாக இருக்கிற